பொங்கல் வச்சா பொங்கலாமா? பொங்கல்னா பொங்கல் வச்சு கரும்பு கிடைக்கிறதா? அந்த பண்டிகை எதுக்கு உருவாக்குறது தெரியல. குழந்தைங்களுக்கு தெரியல. சொல்றதுக்கு முன்னால இதுக்கே நீங்க கோவப்படுவீங்கன்னா, பொங்கல்னா முதல்ல என்னன்னா போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுங்களா? ஐயோ நான் பார்த்தேன், அவனை பார்த்தேன். அப்ப ஒரு மனுஷன் எவ்வளவு நேரமா இங்க பொறுமையா இருப்பான். என்ன கிராமம் என்பதுதான் தமிழர்களுடைய அடையாள குறியீடு. கிராமம் இருக்கிற வரைக்கும் தான் பொங்கல் இருக்கும். இந்த உழவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் பொங்கல் இருக்கும். இன்னைக்கு முழுக்க கிராமங்கள்லாம் இன்னைக்கு காலி ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு அங்க இருக்கிறது யாருன்னா வயசானவங்க, நோயாளிகள், இளைஞர்கள் மிக குறைவா. அவங்க தான் கிராமத்துல இன்னைக்கு இருக்காங்க. கிராமத்துல ஒருத்தவங்க இருக்கிறதே ரொம்ப அவமானமா நினைக்கிறான். இவ்வளவு பேர்கள் உணவிடுற இந்த தொழிலை செய்ய போறது யாருங்கிற கேள்வி, யார் செய்யணும்? எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்குமா? நமக்கு அதுல பொறுப்பு இருக்கு. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பொங்கலுங்கிறது ஒரு விடுமுறை, அதுக்கு 4 நாள் 5 நாள் விடுமுறை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலாம், வெளி மாநிலத்துக்கு ஓடிடலாம், கிளப்ல சுத்தலாம், அங்க சுத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து விடுபடுங்க.